பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து வந்த நேரலை காட்சிகளை பார்த்தோம். பல்வேறு கருத்துக்களை தற்போது நயினார் நாகேந்திரன் பேசியிருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு ஷியாம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். எடப்பாடி பழனிசாமியை கூட்டணிக்கு தலைவராக அறிவித்தது அமித்ஷா தான். அது அப்போதெல்லாம் எதுவும் சொல்லாத டிடிவி தினகரன் இப்போது மட்டும் இதை பொதுவெளியில் பேசுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு நயினார் கேள்வி எழுப்புகிறார். டிடிவியை பொறுத்தவரையில் அவர் ஏமாற்றம் அடைந்ததாக உணர்வதாகத்தான் அவர் தெளிவாக சொல்லிவிட்டாரு. அதாவது அமித்ஷா அவர்கள் அதற்கு பின்னான நிகழ்வுகளிலே எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று அறுதியிட்டு கூறவில்லை. அதிமுகவிலிருந்து ஒருவர் என்றுதான் சொல்லி வந்தார். திரு நயினார் நாகேந்திரன் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதை தொடர்ந்து கூறி வந்தார். எனவே அமித்ஷா அவர்களுக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கும் கூட்டணி தொடர்பாக ஒரு இடைவெளி இருப்பதாக திரு டிடிவி அவர்கள் அரசியல் ரீதியாக உணர்கிறார். அது போக டிடிவி அவர்களுக்கோ அல்லது மற்றவர்களுக்கோ கூட்டணியிலே இடம் இருக்கிறதா இல்லையா என்கிற கேள்விக்கு எடப்பாடி அவர்கள் ஒரே ஒரு இடத்தில் தான் பதில் சொன்னார். நாங்கள் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறோம், அவர்களும் பாரதிய ஜனதா கூட்டணியில் இருக்கிறார்கள் என்று டிடிவியை பற்றி கூறினார். அதை தாண்டி அவர் வேறு கருத்து கூறவில்லை. அப்படி என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் தொடர்கிறோமா இல்லையா என்கிற ஒரு கேள்வி, அரசியல் கேள்வி அது டிடிவி மனதில் எழுந்திருக்கும். அவர் 2024 என்டிஏ வேட்பாளர், ஓபிஎஸ் அவர்களும் ஒரு வேட்பாளர். என்டிஏவில் புதிதாக இணைந்தது பாரதிய ஜனதாவோடு கூட்டணி வைத்துக் கொண்டது அதிமுக தான். புதிதாக வந்தவர்களுக்கு கொடுக்கப்படுகிற முன்னுரிமை அல்லது முக்கியத்துவம் ஏற்கனவே இருக்கிற தங்களுக்கு கொடுக்கப்படவில்லை என்பது டிடிவி கருத்தாக நான் அப்படித்தான் பார்க்கிறேன். எனவே கடைசி நேரத்திலே மாற்று கூட்டணி தேட முடியாது அரசியல் களத்திலே. இப்போதே செப்டம்பர் மாதம், விரைவில் செப்டம்பர் முடிந்து விடும். அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மழைக்காலம் ஆகிவிடும். அதற்குள் விஜய் அவர்களின் பிரச்சார பயணம், இப்படி அரசியல் பல திருப்பங்களை சந்தித்து விடும். எனவே அவர் தெளிவுபடுத்த வேண்டும் என்கிற டிமாண்டை வைத்திருப்பார். அது பொது வழியில் நமக்கு தெரியாது. பாரதிய ஜனதா தலைவர்களோடு பேசும்போதோ அல்லது நயினார் நாகேந்திரனோடு பேசும்போதோ அது வைத்திருப்பார். ஆனால் பாரதிய ஜனதா தலைமையை முன்கூட்டியே சொல்லவில்லை. நயினார் நாகேந்திரனை பொறுத்தவரையில் மாநில தலைவர் தான். அகில இந்திய தலைமை என்ன முடிவு சொல்கிறதோ அதற்கு கட்டப்பட்டவர். எனவே அவராக கூற முடியாது. அதை நான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறேன். டிடிவியை பொறுத்தவரையில் அவர் என்ன நினைக்கிறார் என்றால், அமித்ஷா அவர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கிறார். ஆனால் இங்கு இருக்கிற லோக்கல் பிஜேபி லீடர்ஸ், குறிப்பாக நயினார் நாகேந்திரன் அவரவர்கள் தொகுதி கணக்கை வைத்துக் கொண்டு அந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கோ அல்லது அமமுகவுக்கு இடம் தருவது பற்றியோ, ஓபிஎஸ் அவர்களை மீண்டும் அந்த கூட்டணியில் டிராவல் செய்வதை பற்றியோ அவர்கள் முடிவெடுக்க மறுக்கிறார்கள். காரணம் லோக்கல் பிஜேபியோட அழுத்தம் என்று அவர் உணர்கிறார். முதலில் என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியே வந்தது ஓபிஎஸ் தானே. அதற்கு பிறகுதானே டிடிவி இந்த கருத்துக்களை சொல்கிறார். நயினார் நாகேந்திரன் மீது நேரடியாக குற்றச்சாட்டு என்று சொல்லாவிட்டாலும் பாரதிய ஜனதா தலைமைக்கு அவர் இங்க இருக்கிற நிலவரத்தை எடுத்து சொல்ல தவறிவிட்டார் என்று திரு டிடிவி நினைக்கிறார். அது சரிதான். மிக்க நன்றி திரு ஷியாம். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.